அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வச்சு நம்ம ஒரு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகு வறுவல், காளான் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நல்லா ஃப்ரெஷ் காளான் பாருங்கள், நல்லா சூப்பராக பியூராக ஒயிட்டாக இருக்குது, பழசெல்லாம் கிடையாது. இதில் வந்து லேசாக 2 கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு லேசாக அப்படி குலுக்கிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியில் பாதி ஒரு 4-5 துண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். தக்காளி விருப்பமானால் போட்டுக்கோங்க. எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் போட்டேன். இஞ்சி பூண்டோட இதையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பார்த்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிக்கும் போது மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காளான் நல்லா கழுவிட்டு ரொம்ப போட்டு புளியாமல் லேசாக குளுக்குனாப்பில் அப்படியே அலசி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 10 சோம்பு மட்டும் பொரிய விட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்மளோட இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி பிரியமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் மசாலாவோடு சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா வதக்கிக்குவோம். நான் ஒரு பாதி தக்காளி தான் இதில் சேர்த்துருக்கேன், பாதியில் அப்படியே இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன். அதுபோல் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இது கூட சேர்த்து வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும், நல்லா எண்ணெயில் ஒரு வறுத்த வாசமும் வந்துடும். அதனால தான் நம்ம முதல்ல பொடியெல்லாம் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயிலே மசாலாலாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தானே, அதனால் பெப்பர் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா வந்து பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம உப்பு போட்டு கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா பியூராக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். காளான் வந்து ஏற்கனவே தண்ணி விட்டுக்கிட்டே வரும், அதனால் நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த சைஸில் நறுக்க விருப்பமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நான் ஒரு காளானை 4 துண்டாக நறுக்கிட்டேன். அப்படி மூடி வச்சிட்டோம்னா அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே வரும் உங்களுக்கு, அதுலேயே நல்லா காளான் குக் ஆகிடும். இப்போ தீ வந்து மிதமான தீயில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் தான் சேர்க்கணும், கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அது நல்லா பிடிக்காமல் நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு கரம் மசாலா விருப்பமானால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சும்மா சோம்பு பொடி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த பட்டன் மஷ்ரூம் தான் அது. இப்போ பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சுட்டே வருது. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டே வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் தண்ணி எல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ நம்மளோட மஷ்ரூமை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி
நல்லா கிரேவி பழத்துக்கு வந்துடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கிரேவியெல்லாம் வற்றி நல்லா பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள், நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் நான் மிளகு ஜீரகத்தூள் வச்சுருக்கேன், அதுதான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சில பேர் ஜீரகத்தூள் தனியாக மிளகுத்தூள் தனியாக போடுவாங்க, சில பேர் சோம்பு பொடி கூட போடுவாங்க. நான் சோம்பு முதல்ல பொரிய விட்டதுனால இப்போ மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமேங்கிறக்காக நான் அரைச்சி சேர்த்தேன். பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஒரு பாக்கெட்டுக்கு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா நம்மளோட காரசாரமான மிளகு வறுவல், காளான் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட காளான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். காரசாரமாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டு. நல்லா சுள்ளுன்னு இருக்குங்க இந்த மிளகாத்தூள், மிளகுத்தூள். நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. இப்போ எல்லாமே எண்ணெயெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான காளான் மிளகு வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இன்றைக்கி நான் கொத்தமல்லி வாங்கி வச்சுக்கல. நம்மளோட சூப்பரான காளான் மிளகு வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. சூப்பராக நல்லா காளான் வெந்து வந்துருச்சு. புதுசாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.